கிரைஸ்தலாட் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கூட இருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் புத்தக கண்ணோட்டத்துக்கு நேராக தான் நம்ம கடந்து செல்ல போகிறோம். இப்போ இதுக்கு சுருக்கமாக பார்த்தோம்னா 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எரேமியாவின் அழைப்பு. எரேமியாவை ஆண்டவர் எந்த சூழலில் எப்படி இருந்த சூழலில் எப்படி தேர்ந்தெடுத்து எப்படி இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அவரை பொறுப்பேற்க வைத்தார் என்பதை குறித்து நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். எரேமியாவின் அழைப்பை குறித்து அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 2லிருந்து 45வது அதிகாரங்கள் வரை நாம் வாசித்து பார்த்தோம்னா யூதாவிற்கு அறிவிப்பு, யூதாவிற்கான செய்திகள், யூதாவுக்கு ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரை நம்ம பார்க்க முடியும். இதற்கு இடையில இந்த யூதாவுக்கு அறிவிப்பில் யூதாவுக்கான செய்திகளில் 2லிருந்து 29 வரை உள்ள அதிகாரங்கள்ல யூதாவிற்கு வரும் தண்டனை, யூதாவிற்கான தண்டனையை ஆண்டவர் ஒரு 14 செய்திகளாக இதை என்ன செய்யலாம் என்றால் அட்டவணைப்படுத்தலாம். ஒரு 14 மெசேஜஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 2லிருந்து 29 வரை உள்ள அதிகாரங்களில் 14 மெசேஜஸ், ஒரு 14 விதமான செய்திகள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 30லிருந்து 33 வரை உள்ள அதிகாரங்கள் யூதாவிற்கு ஆறுதல் கூறுகிற வண்ணமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். 30லிருந்து 33 வரை உள்ள அதிகாரங்களில் யூதாவிற்கான ஆறுதல். 34லிருந்து 45 வரை உள்ள அதிகாரங்களில் யூதாவின் மேல் வரும் பேராபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து வருகிற 46லிருந்து 51 வரை உள்ள அதிகாரங்கள் தேசங்களின் மீதான தீர்ப்பு, பிற தேசங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். 52ஆம் அதிகாரம் எருசலேமின் வீழ்ச்சி. 52ஆம் அதிகாரத்தில் எருசலேம் எப்படி வீழ்ச்சியை சொல்லி இந்த ஆகமம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முடிவடைகிறத பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் எரேமியாவின் அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக 2லிருந்து 45 வரை உள்ள அதிகாரங்கள் யூதாவிற்கான அறிவிப்பு. அதில் 3 பிரிவுகளை நம்ம பார்க்க முடியும். 2லிருந்து 29 வரை யூதாவிற்கான தண்டனை. இந்த யூதாவிற்கான தண்டனையை 14 செய்திகளாக நம்ம பிரிக்கலாம். 30லிருந்து 33 வரை யூதாவிற்கு ஆண்டவர் கூறுகிற ஆறுதலை குறித்து பார்க்க முடியும். 34லிருந்து 45 வரை யூதாவின் மேல் வரும் பேராபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 46லிருந்து 51 வரை உள்ள அதிகாரங்கள் பிற தேசங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 52ஆம் அதிகாரம் எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது எந்த சூழலிலே ஆண்டவர் எரேமியாவை அழைக்கிறார். ஏற்கனவே பார்க்கிறோம், எனது பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் என்கிற ஊரை தான் எனது ஆண்டவர் லேவி கோத்திரத்துக்காக பிரித்து கொடுக்கும்போது எரேமியாவின் தகப்பன் வம்சத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத். இந்த ஆனதோத்தில் இல்கியாவின் என்கிற ஒரு பிரதான ஆசாரியனுக்கு மகனாய் பிறந்தவர் தான் இந்த எரேமியா. அப்ப எரேமியா ஒரு பிரதான ஆசாரியனுக்கு மகனாய் பிறந்த இந்த எரேமியா யாராக எந்த ஊழியத்தை நிறைவேற்றிருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆசாரியனாக ஊழியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதுவல்ல. ஆண்டவருடைய சித்தம் அவருடைய தகப்பனை பார்த்து வளர்ந்த எரேமியா என்ன நினைத்திருப்பார், நாளை நாம் என்ன செய்வோம், இந்த இடத்துல இப்படி பலியிடுவோம், தேசத்துக்காக என்ன செய்வோம், அதாவது தேசத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியனாக ஒரு ஆசாரியனாக பொறுப்பேற்று நாம் இருப்போம் என்று இருந்த அந்த எரேமியாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்,
தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அழைக்கிறார். யோசியா ராஜா 31 வருடம் அரசாளுகிறார். அவருடைய 13வது வருஷத்தில் அவருடைய அரசாட்சி பாதி காலகட்டங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எரேமியாவை தீர்க்கதரிசியாக அழைக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்ததாக 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை பார்க்கும்போது ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், சாய்ஸ் பண்றார். எரேமியாவை தெரிந்தெடுப்பை பார்க்க முடியும். எப்பொழுது தெரிந்தெடுக்கிறார்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே ஆண்டவர் எரேமியாவை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் எப்பொழுது எரேமியாவை தெரிந்தெடுத்தார் என்றால், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே எரேமியாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றார், ஆண்டவருடைய வார்த்தைகளை எரேமியாவின் வாயிலே வைத்து விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதற்காக ஆண்டவர்? பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் எதற்காக? பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும். எதை கொண்டு ஆண்டவர் பிடுங்க பண்ணுகிறார், இடிக்க பண்ணுகிறார், அழிக்க பண்ணுகிறார், கவிழ்க்க பண்ணுகிறார், கட்ட பண்ணுகிறார், நாட்ட பண்ணுகிறார் என்றால் அவருடைய வார்த்தையை எரேமியாவின் வாயில் வைத்து அவர் தம்முடைய வார்த்தையின் கொண்டு என்ன செய்கிறார்? எனது எரேமியாவை பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், நட்டவும், நாட்டவும் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எரேமியாவை தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு ஆசாரிய வம்சத்தில் பிறந்திருந்த எரேமியாவை ஆண்டவர் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்தார். எப்பொழுது பிரித்தெடுத்தார் என்றால், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பிரித்தெடுத்தார். எதற்காக பிரித்தெடுத்தார் என்றால், ஆண்டவர் என்ன செய்தார்? எதற்காக பிரித்தெடுத்தார் என்றால், அவருடைய வார்த்தையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பிடுங்க, அழிக்க, கட்ட, நாட்ட என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 11 19 வரை இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக எரேமியா பொறுப்பெடுக்கிற சூழலை நாம் பார்க்க முடியும். 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், 2 வித தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கென்று எரேமியாவை பொறுப்பெடுக்கும்படியாக அழைக்கிறார். 2 விதமான தரிசனத்தை கொடுக்கிறார். முதலாவது, எனது நீ என்ன காண்கிறாய் என்று பார்க்கும்போது, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். வாதுமை மரத்தின் கிளை. வாதுமை மரத்திற்கு எபிரேய பேர் என்னன்னா ஷஹத், SHAKED, ஷகத் என்கிற பேர் தான் அந்த வாதுமை மரத்துக்குரிய எபிரேய பெயராய் காணப்படுகிறது. இதற்குரிய அர்த்தம் என்ன என்றால், விழிப்புணர்வோடு கண்காணித்தல். நீ எனது விழிப்புணர்வோடு என் வார்த்தையை உன் வாயில வச்சிருக்க, இதெல்லாம் சீக்கிரமாய் நிறைவேறும், அதற்காக விழிப்புணர்வோடு கண்காணித்து கொண்டு இருக்கும்படியாகவும். அடுத்ததாக எதற்காக பொறுப்பெடுக்க வைக்கிறார்? 2வது ஒரு தரிசனத்தை காண்கிறார். பொங்குகிற பானையை அவர் காண்கிறதை பார்க்க முடியும். 13வது வசனம் சொல்கிறது, நீ காண்கிறது என்னவென்று கேட்டா, பொங்குகிற பானையை காண்கிற, அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்று. அதாவது வடக்கே இருந்து அழிவு வரும், அதற்காக விழிப்புணர்வோடு கண்காணித்து கொண்டிரு என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாக விழிப்புணர்வோடு கண்காணித்து கொண்டு, வடக்கே இருந்து ஒரு அழிவு வரப்போகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களை அழிவுக்கு நேராய் போக போகிறார்கள், நீ விழிப்புணர்வோடு கண்காணித்து என் வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியில் உரைத்து கொண்டிரு என்கிற ஒரு பெரிய பொறுப்பை என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்கள் தான் 1ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே நாம் பார்த்தபடி 2ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரை ஆண்டவர் யூதாவிற்கான என்ன செய்கிறார்? அறிவிப்பை கொடுக்கிறார். அதில் 2லிருந்து 29 வரை உள்ள அதிகாரங்களே யூதாவிற்கான தண்டனையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் 14 விதமான செய்திகள் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ், யூதாவிற்கான தண்டனையிலே உள்ள முதல் செய்தி என்ன அப்படின்னா, ஜனங்களின் பாவம், the sin of the people, அது குறித்து தான் நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். முதல் செய்தி
செய்தி. அதாவது 14 விதமான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் செய்தி என்ன என்றால் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஜனங்களின் பாவம், the sin of the people சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அல்ல 2வது அதிகாரம் 1லிருந்து 13 வரை உள்ள வசனங்களிலே எது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனோடு அவர்கள் கொண்ட உடன்படிக்கையை மீறினார்கள். இந்த ஜனங்களின் பாவம் என்னென்ன பாவம்? தேவனுக்கும் அவர்களுக்குமான வைத்திருந்த உடன்படிக்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது 6வது வசனம் தெளிவாக எல்லா வசனங்களையும் வாசித்து தியானிக்க நமக்கு நேரம் பத்தாது. உண்மையாகவே இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வியாகுலத்தை, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாராட்டின அன்புக்கு, அவர்கள் செய்த துரோகத்தை குறித்து ஆண்டவர் எவ்வளவு வியாகுலப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேசத்துக்கு வருகிற அழிவை பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசி எவ்வளவு மனவேதனைப்படுகிறார், அதை குறித்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அவருடைய இருதயம் எவ்வளவு நொறுங்குகிறது என்பதை 2 விதமான காரியங்களை நம்ம இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது பார்க்க முடியும். அதே போலதான் நாம் தேவனை விட்டு தூரமாய் போகும்போது இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நம்ம இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, தேசத்தின் அழிவை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கல்ல, அதற்காக வியாகுலப்பட்ட ஆண்டோடைய சமூகத்தில் புலம்பி அழ வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். இந்த நாட்களில் நம்ம எல்லா வசனங்களையும் வாசித்து தியானிக்க நமக்கு நேரம் பத்தாது. நம் வீடுகளில் சும்மா இருக்கும்போது இந்த அதிகாரங்களை எல்லாம் இந்த கண்ணோட்டத்திலே வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களிடம் நான் சுட்டி காட்டி இந்த நாட்களிலே கடந்து போக நான் விரும்புகிறேன். தேவனோடு அவர்கள் கொண்ட உடன்படிக்கையை மீறினார்கள் என்பதுதான் 1லிருந்து 13 வரை உள்ள அதிகாரங்களை ஆண்டவர் யூதாவுக்கு சொல்லுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பெற்று வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். நான் என்ன அநியாயம் என் ஜனங்களுக்கு செய்து விட்டேன். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று ஆண்டவர் வியாகுலப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவர் 2 தீமைகளை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 11வது வசனத்தில் பார்க்கும்போது இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினதுண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அதாவது வேற்று ஜாதிகள் கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களையும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அது தேவர்களே அல்ல. அப்படிப்பட்ட ஜனங்கள் கூட அந்த தேவர்களை மாற்றினதில்லை. ஆனால் என்னுடைய ஜனங்களோ உயிருள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் வீணாய் சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறார்களே என்று ஆண்டவர் வேகுலப்படுகிறார். 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன செய்தார்களாம்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த தேவனை விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு, நம்மிடத்திலிருந்து எந்த கிரயத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்காதபடிக்கு ஜீவ தண்ணீராகி அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள், அதுதான் இன்பம் என்று சொல்லி அந்த வெடிப்புள்ள தொட்டிகளை அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தங்கள் மனம் போன தெய்வத்தை, தாங்கள் காண்கிறதெல்லாம் வேற்று ஜாதிகள் எதையெல்லாம் ஆராதிக்கிறார்கள் அதையெல்லாம் இவர்களை ஆராதித்தார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள். இப்படி வேற்று தெய்வங்களை என்ன செய்தார்கள்? வணங்க ஆரம்பித்தார்கள். அதெல்லாம் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளுக்கு சமமாய் காணப்படுகிறது. இதையெல்லாம் என் ஜனங்கள் செய்தார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது
14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் வாசித்து பார்த்தோம்னா, உடன்படிக்கையை மீறினதினால் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை உடன்படிக்கையை மீறினதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 19வது வசனம் சொல்லுகிறது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். ஆண்டவரை விட்டு தீமையான காரியங்களை செய்வோமானால் அந்த தீமை நம்ம என்ன செய்யுமா? தண்டிக்குமா? மாறுபாடான காரியங்கள் நம்ம என்ன செய்யும்? கண்டிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்திலே? நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும், ஆண்டவரை பற்றுகிற பயம் உன்னிடத்தில் இல்லாது இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்பதை ஆண்டவர் என்ன செய்வாரா? உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? தண்டனையை வருவிக்க பண்ணுவேர் என்பதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல. உடன்படிக்கையை மீறினதுனால இத்தனை பெரிய தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். 20லிருந்து 28 வரை உள்ள வசனங்களே யூதாவின் பாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்கல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினாராம்? முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக தான் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்டார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கண்டாரோ அதே போலதான் நற்குல திராட்சை செடியாக தான் எங்கோ கிடந்த நம்மை, எங்கெங்கோ எப்படியோ வாழ வேண்டிய நம்மை நற்குல திராட்சை செடியாக கண்டெடுத்து நம்ம என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் எப்படி அன்றைக்கு கானான் தேசத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினாரோ அதே போல ஆண்டவர் இன்றைக்கு சபையாம் தோட்டத்திலே நம்மை நாட்டி இருக்கிறார். நாம் எந்த கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கேள்விக்குறியாய் மாறட்டும். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்மிடத்தில் வராதபடிக்கு நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக நிதானித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். என்னென்ன பாவத்தை செய்தார்கள் என்று அப்படி ஆண்டவர் அந்த இடத்துல அதிகமாய் சொல்லி கொண்டிருக்கிறது. நம்ம 28வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் 27வது வசனத்தில் அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் தம்முடைய முகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஜனங்கள் முதுகை காட்டி கொண்டு பின்வாங்கி போனார்கள். ஆனால் ஆபத்து வரும்போது எங்களை ரட்சியும் என்கிறார்கள் என்று ஆண்டவர் வியாகுலப்படுகிறதை குறித்து நம்ம அந்த இடத்திலே பார்க்கிற முடியும். 29லிருந்து 37 வரை உள்ள வசனங்களிலே 29லிருந்து 37 வசனங்களில் யூதாவின் பாவத்து நிமித்தம் தேவனுடைய மனவேதனையும் அதனால் வருகிற தண்டனையும் குறித்து சொல்லப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். யூதாவின் பாவத்து நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வியாகுலப்படுகிறார். அதனால என்னென்ன தண்டனை வரும்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் அதிகமாக எனது நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறதுன இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கு உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களில் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களில் இரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதுனால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாய் இருக்கிறதுனால் அதை கண்டுபிடித்தேன். 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. உடைய வஸ்திர ஓரத்தில் கூட என்ன இருக்குது? குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடி கண்டுபிடிக்கல. நீ செய்த பாவம் ஒவ்வொன்றையும் எங்கோ ஒன்று மறைந்து கிடக்கிறதை தோண்டி தேடி கண்டுபிடித்து இதை நீ செய்தாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை, அது எல்லாவற்றின் மேலும் வெளியரங்கமாய் இருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். வெளியரங்கமாக துணிகரமாக நீ
பாவம் செய்தாய், அதனால நான் அதை கண்டுபிடித்தேன் என்று ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் வியாகுலத்தை கொட்டுகிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களில் இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் கிட்டி சேர இன்னும் ஆண்டவரோடு நெருங்க வேண்டியது கடமையாக இருக்கிறதை பார்க்குறோம். ஏதோ நம்ம இந்த நாட்களில் எப்படி வேணாலும் வாழலாம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், ஏதோ தோண்டி தேடி கண்டுபிடிக்கிறதல்ல. வெளியரங்கமாய் பாவம் செய்கிறாய், வெளியரங்கமாக இருக்கிறதுனாலே கண்டுபிடிக்கிறேனே. அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, அதை நாம் சற்று நிதானித்து பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதை தான் ஆண்டவர் அந்த அதிகாரங்களே அந்த வசனங்களே சொல்கிறார். 29-37 வரை யூதாவின் பாவத்து நிமித்தம் தேவன் எப்படி மனவேதனைப்படுகிறார், அதனால எப்படிப்பட்ட தண்டனை வரும் சொல்லிட்டு 37ஆம் வசனம் சொல்லி, நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய், ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. எதனாலேயாம் 36வது வசனம், நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன சொல்லி, உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் ஆண்டவரை விட்டு விலகி போகிறதுனால உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்து கொண்டு இவ்விடத்திலிருந்து என்னது பாபிலோனுக்கு புறப்பட்டு போவாய். அப்படிப்பட்ட இப்படி நடந்துச்சேன்னு சொல்லி தலைமையில கை வைத்து விட்டு போகிற அளவுக்கு நீ என்ன செய்த, தீங்கு செய்த அதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தண்டனையை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது எரேமியாவின் வேண்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது ஆண்டவர் பார்த்து எரேமியா வேண்டுகிறார், எனது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா வேண்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? எரேமியா தேவனிடத்தில் திரும்பும்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அழைக்கிறதை பார்க்க முடியும். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வர்ஷியாமலும் பின்மாறு இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோராஸ்திரியில் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே தேவரீர் என் வயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலத்தும் கோபத்தை வைப்பாரோ அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ. இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து 1வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ பாவம் செஞ்சிருக்க, இல்லை வேண்டாம் நீ என்ன செய்ய, என்னிடத்தில் திரும்பி வா. விபச்சாரம் பாவத்தினாலும் வேசி மார்க்கத்தினாலும் இப்படி போய் இருக்கிறாயே, என்னிடத்திற்கு திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா சொல்லுகிறதை தான் அந்த இடத்துல 1-5 வரை உள்ள அதிகாரங்களே பார்க்க முடியும். முதலாவது மெசேஜ் என்ன? யூதாவிற்கான ஆண்டவருடைய ஜனங்களுடைய பாவம், யூதாவின் தண்டனைக்கு கீழாக வருகிற முதலாவது மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூதாவு ஜனங்களினுடைய பாவமாய் காணப்படுகிறது. முதலாவது, தேவனோடு அவர்கள் வைத்திருந்த உடன்படிக்கையை மீறினார்கள், 2 தீமைகளை சேர்ந்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்ற ஆகிய அந்த தேவனை விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன செய்தாங்க? வெட்டி கொண்டார்கள். இந்த நாட்களில் அடுத்ததாக உடன்படிக்கை மீறினதுனால கிடைக்கிற பலன் என்னன்னு சொல்லி 14-19 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். 20-28 வரை உள்ள வசனங்களை யூதாவின் பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 29-37 வரை உள்ள அதிகாரங்களில் வசனங்களில் யூதாவின் பாவத்து நிமித்தம் தேவனுடைய மனவேதனையும் அதனால் வரும் தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களில் எரேமியாவின் வேண்டுதலாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து திரும்பி வாங்க, இவ்வளவு பாவம் செய்துட்டீங்களே, திரும்பி வாங்க என்று இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறதே நம்ம பார்க்க முடியும். இப்போ 2வது மெசேஜ் நம்ம பார்க்கும்போது
3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் ரெண்டாவது மெசேஜ், செகண்ட் செய்தி, ரெண்டாவது செய்தி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா, யூதாவுக்கு வரும் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், த கம்மிங் ஜட்ஜ்மெண்ட், யூதா மேல வருகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது யோசியா ராஜாவின் நாட்களில் நடந்த எழுதப்பட்ட காரியமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியாது. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் தொடக்கத்தில் யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதாவது அதில் ஆண்டவர் 6லிருந்து, அதாவது 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வரை உள்ள வசனங்களிலே ஓடிப்போன இஸ்ரவேலும் உண்மையற்ற யூதாவும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் என்னது, இஸ்ரவேல் ஜனங்கள் இதையெல்லாம் செய்ததுனால இப்படியெல்லாம் நடந்தது, அதையெல்லாம் பார்த்த யூதாவும் என்ன செய்யலை, என்னட்ட கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்பவில்லை என்கிறதை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த பாவம் எல்லாம் இஸ்ரவேல் செய்தபடினால, அதாவது வடக்கு ராஜ்யம் செய்தபடினால நான் அவங்களை என்ன செய்தேன், அசீரியர் கையில் ஒப்பு கொடுத்தேன். இதையெல்லாம் பார்த்த பாவத்து நிமித்தம் அவர்களுக்கு நடந்த அத்தனை தண்டனையும் பார்த்த இந்த யூதாவும் என்ன செய்யல, கள்ளத்தனமா ஏதோ பேருக்காக என்னிடத்துல திரும்புறது போல திரும்பினாங்களே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்பவில்லை என்கிற செய்தி தான் நம்ம 6லிருந்து 11 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவள் ஆக்கினாள். அதாவது இஸ்ரவேல் செய்ததை விட இன்றைக்கு யூதா என்ன செய்த, அதிகமான பாவத்தை செய்து கொண்டு, யூதாவை பார்க்கல இஸ்ரவேல் பரவாயில்ல கொஞ்சம் நீதியா இருந்திருக்காங்களேன்னு சொல்ற அளவுக்கு யூதா பாவம் செய்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 12லிருந்து 18 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் மனம் திரும்ப அழைப்பு விடுத்துவிட்டு மீட்பின் வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை ஆண்டவர் என்ன செய்கிறார், மனம் திரும்ப அழைப்பு விடுக்கிறார். நீ போய் வடதிசையை நோக்கி கூறிக்கொண்ட வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலை திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பு என்று கர்த்தர், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எப்படியாவது திரும்பி என்னிடத்துல வாருங்க, நான் உங்களிடத்துல துரோகம் செய்ய அதாவது நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணாததில்லை, நான் கிருபை உள்ளவர், அதனால என்னிடத்துல திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வாக்குறுதியை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். மனம் திரும்ப அழைப்பு விட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வாக்குறுதியையும் கொடுக்கிறதா ஆண்டவராய் காணப்படுகிறத நம்ம 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை பார்க்க முடியும். அடுத்ததாக 19வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 4வது வசனம் வரை ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், மனம் திரும்ப அழைப்பு விடுக்கிறதை பார்க்க முடியும். சாரி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப அழைப்பு விட்டு அப்படியே மனம் திரும்பினால் வருகிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடியாது. தான் சொல்லுகிறார், நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிறதா. அடுத்து ஆண்டவர் அதாவது 17வது வசனத்தில் சொல்லு, அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள், சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள், அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தில் இச்சையின்படி நடவார்கள். அந்நாட்களில் யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோட சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதிசையிலிருந்து தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமான தேசத்துக்கு கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். அதாவது மீட்பின் ஆசீர்வாதம், பின்னாட்களில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்க மனம் திரும்ப அழைப்பு விடுத்துவிட்டு அப்படி மனம் திரும்ப வரும்போது பின்காட்களிலே எல்லாரும், அதாவது அந்த வசனம் அழகா சொல்லும், யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோட சேர்ந்து என்ன செய்வாங்க, நம்ம ஏசாயா தீர்க்கதரிசினியே புத்தகத்தை வாசிக்கும் போது அநேக இடங்களில் ஆண்டவர் என்ன செய்வாங்க, எங்கெங்க சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஒரு நாட்களில் என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருகிற ஒரு நாள் வரும் என்பதை நம்ம தியானித்து கொண்டே வந்தோம்.
அதை தான் இந்த இடத்திலையும் எரேமியா உறுதிப்படுத்துகிறார். எல்லாரும் எனது ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் தேசத்திற்கு பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்துக்கு வருவார்கள் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரை உண்மையான மனம் திரும்புதலின் அவசியம், உண்மையாகவே எதனால நாம மனம் திரும்ப வேண்டும் என்கிறது, மனம் திரும்புவதற்கான அவசியம் என்ன என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். நீ மனம் திரும்பி என்ன நடக்குமாம், அதில் 21வது வசனம், அதாவது 20வது வசனத்தில் பின்பங்கும் சொல்கிறது, நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய்தான், நீங்க எனக்கு என்னை விட்டு பின்வாங்கி போனது மெய்தான், ஆனாலும் இஸ்ரவேல் 21ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். அதாவது நீங்க எனக்கு துரோகம் செய்தது மெய்தான், நீங்க உங்க வழியை மாறுபாடாக்கினது எல்லாம் உண்மைதான், ஆனால் நீங்க அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் போது அதையும் நான் கேட்காம இருக்க மாட்டேன், அதுவும் என்னுடைய ஸ்தலத்தை வந்து எட்டும் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். 22வது வசனத்துல சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சீர்கட்ட பிள்ளைகளே நீங்க திரும்பி வாங்க, உங்களுடைய சீர்கேடுகளை நான் கண்டிப்பாக குணமாக்குவேன், அதனால என்னிடத்துல திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி இது என்னிடத்துல திரும்பி வந்தா, உண்மையாய் மனம் திரும்பி வருந்தால் நீ அலைந்து திரிவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 4வது வசனம், உண்மையாகவே யூதா மனுஷரே எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உண்மையாகவே இந்த வசனம், ஆண்டவர் என்னுடைய கோபத்து நிமித்தம் அக்கினியை நான் எழுப்ப பண்ணும்போது அந்த அக்கினியை அவிப்பார் இல்லாதபடி எரிந்து பிரகாசிக்காதபடிக்கு தயவாக என்னிடத்துல திரும்பி வாங்க. என்னுடைய கோபத்தின் கரத்தை நான் நீட்டி அக்கினியை தேசத்தின் மேல் வரும்போது அதை அவிப்பார் இல்லாதபடி, அந்த கோபத்தை அதனால் அந்த அக்கினியை அணைத்து போட ஆள் இல்லாதபடிக்கு இராதபடி அது எரிந்து முற்றிலும் நிர்மூலமாக்காதபடிக்கு தயவா என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். ஒரு நாள் தேவனுடைய கோபத்தின் கரம் நம்மேல் நீட்டப்படும் போது அந்த கோபத்தின் கரத்தை தணிக்க நாம் எதை செய்கிறோம் என்பதை தான், நம்முடைய சீர்திருத்தம், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், அவருடைய கிருபைக்காக கெஞ்சுதல் கண்டிப்பாக நமக்கு தேவையா இருக்கிறது. அதான் ஸ்தோத்திர ஜெபத்தினால கிருபை பெருகும் என்று பார்க்கிறோம். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், ஏன் ஜெபித்து என்ன காண போகிறோம், அப்படி அல்ல. ஸ்தோத்திர ஜெபத்தினால கிருபை பெருகும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற நேரங்களை சில வேளையில் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாதது போல காணப்படலாம். நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டோ என்று நாம் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நம்ம மேல கிருபையை பெருக பண்ணுகிறது. அந்த கிருபை ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேசத்தின் மேல் அழிவு வரும்போது அந்த கிருபையின் கரம் நம்மை அவிக்காதபடி, அந்த கோபத்தின் தழல் நம்ம மேல எரிய விழாதபடிக்கு அந்த கிருபையின் கரம் நம்மை மூடி பாதுகாக்கும் என்பதை தான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய மனவேதனையை பாருங்க. நொக்கிற அக்கினியை போல எழும்பி வரும்போது அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்றுங்களே, அதை அணைக்க ஆள் இல்லாதபடிக்கு, அது எரிந்து முற்றிலும் நிர்மூலமாய் போகாதபடிக்கு தயவாய் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று உண்மையாக ஏன் மனம் திரும்ப வேண்டுமா? கோபத்தின் கரம் வரும்போது தயவாய் அதை அணைக்க ஆள் இல்லாதபடி போய்விடாதபடிக்கு இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும் வரும் நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வரும் நியாய தீர்ப்பிலே 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 31வது வசனத்தில் வரைக்கும் வடக்கிலிருந்து எதிரி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை
பார்க்க முடியும். அடுத்து 5ஆம் அதிகாரம் முழுவதும் 1-31 வசனங்கள் எருசலேம் பாழாய் போனதற்கு காரணம் என்ன, எதனால வடக்கிலிருந்து எதிரியை அனுப்புகிறார், அதற்கான காரணம் என்ன என்று சொல்லியிருக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் மொத்த ஒரு சுருக்க உரையாக அந்த இடத்துல எதனால நியாய தீர்ப்பு வரும், எப்படி நியாய தீர்ப்பு வரும், அதற்கான காரணம் என்ன என்கிற ஒரு சம்மரியை நம்ம பார்க்க முடியும். ஒரு சுருக்க உரையை செகண்ட் மெசேஜோட, அதாவது 2வது செய்தியோட, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு சுருக்க உரையை நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் முடிய வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பெல்லாம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை சப்டிவிஷனாக நம்ம பிரித்தோம்னா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வடக்கிலிருந்து எதிரி வரும், அதாவது பாபிலோன் கடந்து வரும், கல்தியர்கள் கடந்து வருவார்கள் என்பதே ஆண்டவர், வடக்கிலிருந்து எதிரி வரும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக 5ஆம் அதிகாரம் முழுவதும் எதை பற்றி சொல்லு, எருசலேம் பாழாய் போவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் ஒரு செம்மறியாக ஒரு சுருக்க உரையாக ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதை 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசித்து 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது வடக்கிலிருந்து எதிரி வரும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 6வது வசனம் சொல்லுகிறது, சியோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள், நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது. இதை பார்க்க முடியும். வடக்கிலிருந்து எதிரி வரும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக 18வது வசனத்திலிருந்து அந்த வடக்கே இருந்து எதிரி வரும் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசனிக்கு சொன்னபோது தீர்க்கதரிசியின் வேதனையை நம்ம 18ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை பார்க்க முடியும். 19வது வசனத்தில் சொல்கிறார், என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது, நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது, என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே, நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது, தேசமெல்லாம் பாழாய் போகிறது, அசுப்பில் என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்தில் என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது, நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அதாவது செய்தியை யோசியாவின் நாட்களிலே எரேமியா செய்தியை கேட்கிறார், இப்படிப்பட்ட அழிவு வரும், அவர் கதறுகிறார். இதை போய் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் சொல்லப்படும் போது அதை கேட்டு மனம் திரும்ப ஆளே இல்லை. இதை குறித்து மனவேதனையில் குமுறுகிற செயலை தான் நம்ம இந்த எரேமியா தீர்க்கதரிசனின் வேதனையை தான் நம்ம இந்த இடங்களிலே பார்க்க முடியும். இதை தான் இந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுண்டா, எருசலேம் பாழாய் போக காரணம் என்ன, அதை சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை தேடி கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அதை மட்டும் சொல்லி கடந்து போகிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரத்தில் முதலாவது நியாயம் செய்கிற மனுஷன் இல்லை. எதனால இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வருமா, நியாயம் செய்ய மனுஷன் இல்லை. அதாவது ஏழைகளின் நியாயத்தை புரட்டி அவர்களுடைய பணத்தை வஞ்சித்து ஐஸ்வர்யவான்களாயானவர்கள் தான் அநேகர். சத்தியத்தை தேடுகிறவர்கள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறவர்கள் இல்லை. அடுத்து தெய்வம் அல்லாதவைகளின் பேரில் என்ன செய்கிறார்கள், ஆணையிடுகிறார்கள். தெய்வம் அல்லாதவைகளின் பேரிலே ஆணையிடுகிறவர்களின் கூட்டங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்க முடியும். விபச்சாரம் பண்ணி வேசியின் வீட்டில் கூட்டம் கூடுகிறார்கள், தீர்க்கதரிசியின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் எதனால அழிவு வரும்ங்கிறதற்கான 5ஆம் அதிகாரத்தின் சாராம்சம் என்ன, நியாயத்தை செய்கிற மனுஷன் இல்லை, சத்தியத்தை தேடுகிறவர்கள் இல்லை, தெய்வம் அல்லாதவங்களின் பேரில் ஆணையிடுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், விபச்சாரம் பண்ணி வேசியின் வீட்டில் கூட்டம் கூடுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள், தீர்க்கதரிசியின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. அந்த இடத்துல 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது என்னவென்றால்,
13வது வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்கள் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவுள். தீர்க்கதரிசிகள் வார்த்தையை சொல்லும்போது ஜனங்களுடைய வார்த்தை என்னவா இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள். அவரிடத்துல இருக்கிறது திருவாக்கு இல்லை. அந்த அதாவது அவர்கள் சரி சொல்லுகிற காரியம் அவர்களுக்கே ஆக கடவுதுன்னு சொல்லுகிறாங்க. அதனால ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன என்று 14வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடியால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தை, எரேமியா வார்த்தை அவர்கள் சொல்லுகிற, எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இப்படி செய்யாதீங்க, ஆண்டவர் இப்படி அழிவை வர பண்ணுவார்னு சொல்லும்போது உங்ககிட்ட திருவாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, திருவாக்கு இல்லை அது சொல்றதுனால் சொல்லி என்னது அவங்க என்ன தீர்க்க தரிசனம், என்ன தண்டனையை, நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார்கள், அது உனக்கே ஆக கடவுதுன்னு சொல்றாங்க. அதனால ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசின் வாயிலிட்டு அந்த வார்த்தையை அக்கினி ஆக்குவாராம். அந்த அக்கினிக்கு விறகு யார் என்றால் அந்த ஜனங்களை ஆக்குவேன். எவ்வளவு கொடுமையான நியாய தீர்ப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31வது அதிக வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு அதன்படி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆளுகை செய்கிறார்கள். இதுதான் என்னது ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது. உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, திருவாக்கு அவர்களில் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க அது அவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாங்க. இதனால் ஆண்டவர் என்ன செய்வாராம், உண்மையாவே அந்த வார்த்தை, நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தையை அவமதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் வாயிலிட்ட ஆண்டவருடைய வார்த்தை அக்கினி ஆக்கி அதற்கு விறகாய் நம்மை ஆக்காதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை அழைக்கிற நாட்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் ஒரு சம்மரியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அது சற்று பொறுமையாக வாசித்து அதை தியானிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி இந்த நாட்களில் கடந்து போக விரும்புகிறேன். 16வது வசனம் சொல்கிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளவே என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் எந்த பாதையில் போக வேண்டுமானாலும், எந்த பாதையில் போக நம்ம சித்தம் கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல நின்று இது நல்ல வழியா என்று பார்த்து கேட்டு விசாரித்து அதில் நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இதை தான் நம்மிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிறார். பின்னான் அதிகாரங்களை தியானிக்கும் போது இன்னும் ஆண்டவருடைய ஆழமான ஆண்டவருடைய வியாகுலத்தையும் எரேமியா தீர்க்கதரிசியின் வியாகுலத்தையும் நம்ம கண்டுகொள்ள முடியும். இந்த நாட்களில் இந்த அதிகாரங்களோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்துள்ள காரியங்களை உண்மையாகவே இந்த அதிகாரங்களை சற்று பொறுமையாக வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார்களாக. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல பாவத்துக்கு அடிமையாகி விட வேண்டாம். அப்படி நாம் ஒருவேளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாமல் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் ஏக்கம், சுற்றி இருக்கிற அழிந்து போகிற ஜனங்களை குறித்த ஒரு ஏக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த அதிகாரங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதோடு அந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து செயல்பட ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்மை அப்பா மகிமைப்படுத்த உதவி செய்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் உம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாய், உம்மை விட்டு பின் வாங்கி போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி ஆண்டவரே அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற
இருக்கிற ஜனங்களை குறித்து பரிதபிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஏனோ என்று வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை மட்டும் போதும் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு பரிதபிக்கிற அழிந்து போகிற ஜனங்களை குறித்து பாரம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.